ஒட்டகத்தை வெட்டுவது தடை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. இந்த தடையை குறித்து மதிமாறன் சார், இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தடைக்கு பின்னணியில ஏதாவது உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல செயல்பாட்டாளர்கள் சொல்றாங்க. விலங்கு நல ஆர்வலர்கள் ஒரு பக்கம் இந்த தடை வரவேற்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான ஒரு இருவேறு கருத்துக்கள் ஒரு மோதல் இருக்குன்னே சொல்லலாம். இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, இந்த ஒட்டகம் தடைங்கிறது ஒட்டகத்துக்காக திடீர்னு வந்ததில்ல. இங்கு ஒட்டகம் தடை இல்லாமல் பெரும்பான்மை மக்கள் சாப்பிடுகிற மாட்டுக்கறியை பகிரங்கமா சாப்பிடுவதற்கு இல்ல, ரகசியமா சாப்பிடுவதற்கு இன்னைக்கு தடை வந்திருக்கு. உயிருக்கே அபாயம் ஆமா இருக்குது. அதுல இன்னொரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஒட்டகம் தடையில கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டகம் வெட்டுவதற்கான கூடங்கள் இல்ல, அந்த கூடங்கள் இல்லாதனால தடை செய்யறோம்னு கோர்ட் சொல்லியிருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தின் தெரு போற வர வழி நடைபாதை எல்லா இடங்களும் பாத்தீங்கன்னா ஆடு அங்கேயே வெட்டப்பட்டு அங்கேயே தொங்க விட்டு நீதிபதிகள் பார்த்திருப்பாங்க. ரோடுகள்ல ஆடு வெட்டி சாப்பிடுவதை மிக சாதாரணமாக கொண்ட ஒரு நாட்டுல ஒட்டகத்துக்கு மட்டும் தனி இடம் இல்லைங்கிறது உள்நோக்கம் கொண்டதுதான். அதுல இந்த இறைச்சிய அறுவை கூடங்கள் வரும் பட்சத்துல இதை அரசு இதை அனுமதிக்கும் நினைக்கிறீங்களா நீங்க? அரசு அனுமதிக்காது. ஏன்னா இறைச்சி அறுவை கூடங்கள், ஆடு இறைச்சி அறுவை கூடங்கள்ங்கிறது சென்னையில 3-4 இடங்கள் தான் இருக்குது. தமிழகத்தில் ஆடு வெட்டுகிற இடம் என்பது பகிரங்கமான சாலை, போக்குவரத்து, மனிதர்கள் நடக்கிற இடத்துல தான் ஆடு வெட்டி உரிச்சி அங்கேதான் எல்லாம் நடக்குது. இப்படி இருக்கிற ஊர்ல ஒட்டகத்துக்கு மட்டும் கூடம்னு சொல்றதுல அது உள்நோக்கம் கொண்டது மட்டுமில்ல, பகிரங்கமான ஒரு அரசியலா இருக்குது. அது அதுல இன்னொன்னு என்ன அரசியலை பார்க்க இந்த இதுல இந்த வழக்கை யார் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராதாராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னால் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடை கோரி போட்டாங்க. இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடை கோரி போட்டதிலும் கூட ஜல்லிக்கட்டில் பங்கெடுக்கிற மக்கள் மீது கொண்ட அன்பினால் அவங்க போடல. இந்த ஜல்லிக்கட்டுல அந்த மக்கள் ஈடுபடுறதுனால அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது, பொருளாதாரம் பாதிக்கப்படுது, கல்வி பாதிக்கப்படுது, அவங்களுக்கு உயிருக்கே பாதிப்பு வருதுங்கிறதுக்காக போடல. மாடுகள் மீது கொண்ட மாடுகள் துன்புறுத்தப்படுதுங்கிற கோணத்துக்காக தான் அவங்க போட்டாங்க. இதுல அதோட தொடர்ச்சியா தான் மாடு புனிதம்னு பாக்குற இன்னைக்கு பிஜேபியோட அரசியல் கண்ணோட்டத்திலிருந்து தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை பார்க்கப்பட்டது. அதுல இன்னொரு கண்ணோட்டம், விலங்குகள் மீது துன்புறுத்தப்படுறதுக்காக தான் இவங்க போடுறதுன்னு சொன்னா, இந்தியா முழுக்க பின்னாடி ஒரு உணவு அரசியல், உணவு அரசியல். இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். விலங்குகள் துன்புறுத்தப்படுவது என்பது ஆடு, மாடு இதெல்லாம் நாட்டு விலங்குகள், மக்களோட வளருது. யானை என்பது நாட்டு விலங்கு அல்ல, காட்டு விலங்கு. காட்டில் இருக்கிற யானையை கும்பலாதான் இருக்கும். காட்டுல யானை, அந்த யானை தனியா கொண்டு வர்றதே ஒரு தவறு. அதை கொண்டு கோயில்களில் சங்கிலி போட்டு காலில் கட்டி வச்சு ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கிற ஒரு கொடூரம் தொடர்ந்து நடக்குது. அது குறித்து விலங்கு அபிமானிகள் எந்த வார்த்தையும் பேசாமல் தொடர்ந்து கள்ளமௌனமாக இருந்துகிட்டு நாட்டு விலங்குகள், மக்கள் வளர்க்கிற விலங்குகள் மட்டும் பாதுகாப்பு உள்நோக்கம் கொண்டது. ப்ராப்பரான அறுவை கூடம் இல்லை என்றது ஒரு சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட. நீங்க சொல்றீங்க பகிரங்கமா ஆடு வெட்டுறாங்க, ஆடு பகிரங்கமா வெட்டப்படுகின்ற, ஒட்டங்களும் வெட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அப்ப நீதிமன்றத்தினுடைய கூற்று ஒரு வகையில நியாயம் தானே? எனக்கான ப்ராப்பரான அறுவை கூடங்கள் இல்லை, இது சரியாக இருக்கும் பட்சத்தில் நல்லபடியா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது நீதிமன்றத்தினுடைய, ராதாராஜன் அவரோட ஒரு நியாயம் இருக்கு இல்லீங்களா? இல்ல, அது ஒட்டகத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்றதுதான் நியாயம் இல்லைன்னு. இப்ப எல்லாத்துக்கும் அறுவை கூடங்கள் இல்லை என்று ஒரு பேச்சுக்கு, அறுவை கூடங்கள் சரியா இல்லைன்ட்டு எல்லாத்தையும் தடை அப்படின்னு சொன்னா மதிமரணை ஏற்கிறாரா? இல்ல, எல்லாவற்றுக்கும் தடைன்னா அது அறுவை கூடங்களை முறையா கொண்டு வந்தோம், அதை முறைப்படுத்த வேண்டியது முக்கியமான அரசோட பங்களிப்பு. ஆனால் அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல், அது குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் ஒட்டகத்துக்கு மட்டும் தடை என்பது உள்நோக்கம் கொண்டதுதான். குறிப்பா வெளிப்படையாக ஒட்டகத்தை பத்தி மட்டும் தானே கேஸ் போட்டிருக்காங்க. 19 ஆடு மாடு அதுதான். அது ஏன் போடணும்னா, ஒட்டகம் என்பது ஒரு குறியீடா பாக்குறேன். என்ன குறியீடுனா, ஒட்டகம் என்பது இஸ்லாமியர்கள் குறியீடு. அப்ப இஸ்லாமியர்களின் பண்பாட்டுக்கு எதிராக ஒரு தடையாக இந்த விலங்குகள் அபிமானமும் கோர்ட்டும் கொடுத்ததாக பாக்குறேன். இங்க எல்லாமே குறியீடுகளால் தான் நடக்குது. இந்த ஒட்டகம் என்பது ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு குறியீடு என்பதனால்தான் இவ்வளவு அவசரமான வழக்கும் இவ்வளவு அவசரமான தீர்ப்பு. மாடு என்பது இஸ்லாமியரோட உணவுல ஒரு முக்கியமான அங்கம். நீங்க சொல்றீங்க இஸ்லாமியரோட உணவுல முக்கியமான அங்கம் கிடையாது இல்லையா? குர்பானி கொடுக்கும்போது இஸ்லாமிய முறைப்படி உள்ளதுங்கிறதுனால இங்க சில பேர் அதை செய்ய விரும்புறாங்க போது இது வரைக்கும் எந்த ஒரு முஸ்லீம் அமைப்புகள் எங்க நாங்க கூடம் அமைக்க இந்த இடம் எங்களுக்கு சரியா இருக்கு, நாங்க இங்க கூடம் அமைச்சுக்கிறோம் இது வரைக்கும் கோராதது இதற்கு நீதிமன்றத்தினுடைய கூற்றுக்கு ஒரு வலு சேர்க்கிற மாதிரி தான். இது பெரும்பான்மையான இஸ்லாமியர்களின் பழக்கமாகவும் மாறல. பண்டிகை நாட்களில் ஒரு சிறு குழுவா இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் மட்டும் தான் செய்யறாங்கிறதுனால கூட வைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்ல. இது வாரம் சாப்பிடுற உணவாவோ இல்ல மாதத்துக்கு ஒரு மாதிரி சாப்பிடுற நீதிமன்றத்தின் கூற்று நியாயம் பெரும்பான்மையாகவும் இல்லை. சட்ட ரீதியாக முஸ்லிம்ஸோட மிக முக்கிய உணவு அவங்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் சாப்பிடுறாங்க, குறிப்பிட்ட ஆட்கள் தான் சாப்பிடுறாங்க. அப்படின்னா
அதற்கு இவ்வளவு மெனக்கெடல் எதற்கு இல்ல, நினைக்கிறீங்க? நீதிமன்றத்தின் கூற்று சரிதான், சட்ட பிரகாரம் நியாயப்பிரகாரம் பார்க்கும்போது அந்த கூற்று எல்லா விலங்குகளின் மீதும் அதுபோல் இல்லைங்கிறதுனால தான் அது சரியில்லைன்னு சொல்றோம்.